குளிரான ஒரு இரவு. எல்லைப் பகுதியில் இருக்கும் மலைகள் முழுவதும் பனியால் மூடப்பட்டிருந்தது. காற்று பலமாக வீசியது. அந்த இரவு ஒரு சிறிய இராணுவ முகாமின் வெளியே அர்ஜுன் என்ற இளம் சிப்பாய் அமைதியாக அமர்ந்திருந்தான். அடுத்த நாள் காலை அவர்களுடைய குழுவுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு மிஷன். அர்ஜுன் தனது போனை எடுத்தான். அதில் இருந்தது அவன் மிகவும் காதலிக்கும் பெண் மீராவின் புகைப்படம். அவள் சிரிப்பை பார்த்ததும் அர்ஜுனின் முகத்தில் ஒரு மெதுவான சிரிப்பு வந்தது. அவன் போனை திறந்து ஒரு வாய்ஸ் நோட் பதிவு செய்ய ஆரம்பித்தான். ஹாய் மீரா, நான் தான் அர்ஜுன். இப்போ நீ தூங்கிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னிடம் கொஞ்சம் பேசணும் போல இருக்கு. அவன் வானத்தை பார்த்தான். நட்சத்திரங்கள் அமைதியாக மின்னின. நீ எப்போதும் சொல்லுவ, நான் உன்னிடம் அதிகம் பேச மாட்டேன் என்று. ஆனா இன்று என் மனசில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் சொல்லணும் போல இருக்கு. அவன் மெதுவாக சிரித்தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் சந்தித்த நாள் ஞாபகம் இருக்கா? நான் தவறுதலாக உன் நோட்ஸ் மேல காஃபி ஊற்றிட்டேன். அதுக்காக நீ ஒரு வாரம் என்னிடம் பேசவே இல்லை. ஆனா அந்த ஒரு வாரத்தில்தான் நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன். காற்று இன்னும் பலமாக வீசியது. அர்ஜுன் மெதுவாக பேசினான். மீரா, நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்கு. நீ கவலைப்படாத. ஒரு சிப்பாய்க்கு பயம் இருக்காது. சில வினாடிகள் அமைதி. ஆனா இன்று உன்னிடம் சில விஷயங்கள் சொல்லணும் போல இருக்கு. ஏதாவது எனக்கு நடந்தால் நீ அதிகமாக அழக்கூடாது. அவன் சிரித்தான். ஆனா நீ அழுவேன்னு எனக்கு தெரியும். சேட் மூவி பார்த்தாலும் கூட நீ அழுவ. ஆனா ஒரு ப்ராமிஸ் கொடு, நீ வாழ்க்கைய சந்தோஷமாக வாழணும். அவன் மீண்டும் பேசினான். ஒரு நாள் நீ சொன்ன, கடற்கரைக்கு அருகில் ஒரு சிறிய வீடு வேண்டும் என்று. வெள்ளை திரைகள், சின்ன தோட்டம். நான் ஒவ்வொரு இரவும் அந்த வீட்டை இமேஜின் பண்ணுவேன். நான் டியூட்டி முடிச்சு வீடு வரும்போது நீ கதவு முன்னாடி நின்று கோபமாக இருப்பாய் என்று நினைப்பேன். அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். அந்த கனவு நிஜமாகுமா தெரியவில்லை. ஆனா அந்த வீட்டை நீ கண்டிப்பாக வாங்கணும், நான் இல்லை என்றாலும் கூட. சில வினாடிகள் அமைதி. மீரா, மக்கள் நினைப்பார்கள் சிப்பாய்கள் மிகவும் ஸ்ட்ராங் என்று. ஆனா உண்மையில் என்னை ஸ்ட்ராங் ஆக்குவது நீதான். நான் எல்லையில் நிற்கும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த நாட்டை ஏன் பாதுகாக்கிறேன் என்று நினைப்பேன். அது உன்னை போன்றவர்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக. அவன் மெதுவாக சிரித்தான். நான் திரும்பி வந்தால் நம்ம கல்யாணம் உடனே பண்ணிக்கலாம். இது என் ப்ராமிஸ். அவன் குரல் சற்றே மெலிந்தது. நான் திரும்பி வரவில்லை என்றால் நீ என்ன நினைச்சுக்கோ, உன் நோட்ஸ் மேல காஃபி ஊற்றிய அந்த அனாயிங் பாய் என்று. காற்று முகாமை சுற்றி வீசியது. மீரா, ஒரு சிப்பாயை காதலிப்பது எளிதல்ல. காத்திருப்பது உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான வேலை. இறுதியாக அவன் மெதுவாக சொன்னான், மீரா, நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். வாய்ஸ் நோட் முடிந்தது. அடுத்த நாள் காலை மிஷன் ஆரம்பமானது. சில மணி நேரங்களுக்கு பிறகு மீரா தனது வீட்டில் எழுந்தாள். அவள் போனை பார்த்தாள். அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன். வாய்ஸ் மெசேஜ் ஃப்ரம் அர்ஜுன். அவள் சிரித்துக்கொண்டு மெசேஜ் பிளே செய்தாள். அர்ஜுனின் குரல் அறையை நிரப்பியது. அவள் கேட்க கேட்க அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அதே நேரத்தில் டிவியில் ஒரு செய்தி. எல்லையை பாதுகாக்கும் போது வீர சிப்பாய் அர்ஜுன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். மீரா அமைதியாக போனை தனது மார்பில் அணைத்துக் கொண்டாள். கண்ணீருடன் அவள் மெதுவாகச் சொன்னாள், நான் உன்னால் பெருமைப்படுகிறேன். அவள் அந்த வாய்ஸ் நோட்டை மீண்டும் பிளே செய்தாள். ஏனெனில் அது ஒரு சாதாரண மெசேஜ் இல்லை, அது அர்ஜுனின் கடைசி குரல்.